வணக்கம். தெலுங்கானா மாநில கடற்கரைகளில் விஷ ஜெல்லி மீன்கள் கரையொதுங்கி வருவது குறித்து கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா முழுவதும் கடற்கரைகளில் கரை ஒதுங்கும் விஷ ஜெல்லி மீன்களை தொடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலேசியா தெலங்கானா பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் ரோஸ்மாவதி முகமது அமீன் இதுகுறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவை அசையாத நீல பிளாஸ்டிக் போல தோன்றினாலும் அவற்றின் கொட்டும் செல்கள் இன்னும் செயலில் உள்ளன. மேலும் தொடர்பு கொள்ளும் போது நச்சுக்களை அவை வெளியிடக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். அவற்றின் விழுதுகளில் ஆயிரக்கணக்கான கொட்டும் செல்கள் சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் கடற்கரையில் இருக்கும் ஜெல்லி மீன்கள் பாதிப்பில்லாதவை என்ற கட்டுக்கதையை நிராகரிப்பதாகவும் அவர் விளக்கினார். ஒரு கொட்டு கொட்டினால் கடுமையான வலி, தலை சுற்றல், உடல் வலி மற்றும் சுவாச கோளாறு ஏற்படலாம் என்று அவர் கூறினார். கடுமையான சந்தர்ப்பங்களில் இது உடனடி மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படும் ஒவ்வாமை எதிர்வினைகளை தூண்டும் என்று அவர் தெரிவித்தார். கரையோரம் நடக்கும் போது காலணிகளை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். பொதுவாக உபூர் அபி அல்லது ஃபயர் ஜெல்லிமீன் என்று அழைக்கப்படும் இந்த இனம் வடகிழக்கு பருவமழையின் போது கிழக்கு கடற்கரையில் அடிக்கடி கரை ஒதுங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மற்றும் கடல் நீரோட்டம் அவற்றை கரைக்கு கொண்டு வருகின்றன. குறிப்பாக தெலங்கானாவில் இது அதிகம் என்று அவர் கூறினார். வலியை குறைக்க பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சைகளில் வெதுவெதுப்பான நீர் பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலைகளை கையாளும் மீனவர்களும் மற்றவர்களும் சிக்கிய ஜெல்லி மீன்களை சுற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.